குக்கிங்ஸ் வித் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம சிக்கன் வறுத்தரைச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எடுத்துக்கலாம். 5 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, 15லேருந்து ஒரு 20 வரமிளகாய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது தனியா எடுத்துக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு தான் இதெல்லாமே. இப்போ இது கூட கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன். ஒரு பழுத்த தக்காளி, ஒரு 2-3 பல் பூண்டு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் குழம்புக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்தரைக்க வேண்டிய பொருட்களை கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும். நல்லா வாசனை வந்ததும் கொஞ்சம் நல்லா வறுத்ததும் நம்ம இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ திரும்ப அதே கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாயும் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை முழுசாக அப்படியே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லி மசாலா அதை ஃபுல்லாக இதோட சேர்த்துடலாம். இப்போது நம்ம அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா பொருட்கள்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம்.
இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றிக்கலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி இறங்கும், அதனால கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த சிக்கனை ஒரு விசில் விட்டு வேக வச்சிடலாம். உப்பு பார்த்துக்கோங்க சிக்கனுக்கு. இப்போது நம்ம மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிக்கனோட விசில் இறங்குனதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த குழம்புல ஊற்றிடலாம். மசாலா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் 1 கிலோ சிக்கனுக்கு 15லேருந்து 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பும் மிளகாத்தூளும் காரமும் கடைசியில் நீங்கள் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ப சேர்த்துட்டு திரும்ப விசில் வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் விடுங்க. இப்போ நான் 3 விசில் விட்டிருக்கேன். இப்போ வாங்க சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு தயார். ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்தரைச்சி சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.